பட்டியல் இன மாணை மீது வன்கொடுமைகளை நிகழ்த்திய பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவின் குடும்பத்தினருக்கு துணை போகும் மக்கள் விரோத விடியா திமுக அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற மாநில எம்ஜிஆர் மன்றத்தில் திரு ஏழுமலை அவர்களே மற்றும் இங்கே பட்டியல் இன மாணை மீது வன்கொடுமைகளை நிகழ்த்திய பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவின் குடும்பத்தினருக்கு துணை போகும் மக்கள் விரோத விடியா திமுக அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்த அரசு பொறுப்பேற்று திமுக ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற நிலையில் இருக்கின்றது. இந்த 3 ஆண்டு காலம் அரசிலே தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இல்லை. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை. முதலமைச்சர் கையிலே காவல்துறை இல்லை, கட்டுப்பாட்டில் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு தமிழகம் முழுதும் இன்றைக்கு நடைபெறுகின்ற கொலை, கொள்ளை, வன்முறை, பாலியல் கூட்டு கற்பழிப்பு, போதை, கஞ்சா போன்ற குற்றங்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கின்றன. நாள்தோறும் அதிகரித்திருக்கின்றன. போதையால், கஞ்சாவால் இன்றைக்கு பல்வேறு வன்முறை சம்பவங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்று முன்தினம் கூட கஞ்சா விற்றவரை தட்டி கேட்டதற்காக அவர் வீட்டிலே பெட்ரோல் குண்டு வீசியதை நீங்கள் அனைவரும் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள் சென்னையிலே. அதே போன்று தன் வீட்டு வாசலிலே அமர்ந்து மது ஏன் தண்ணீர் அடிக்கிறீர்கள், மது அருந்துகிறீர்கள் என்று தட்டி கேட்டதற்காக அந்த குடும்பத்தையே வெட்டி கொலை செய்த சம்பவம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. தன்னுடைய நிலத்திலே மது அருந்தாதீர்கள் என்று சொன்னதற்காக அந்த குடும்பத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 5 பேரையும் கொலை செய்திருக்கிற சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இப்படி போதை விற்பனைகளால், தங்கு தடையின்றி கிடைக்கின்ற கஞ்சா போன்ற போதை வஸ்துகளால் இன்றைக்கு வன்முறை, கொலை, பாலியல் வன்முறை இன்றைக்கு தமிழகத்திலே ஸ்டாலின் அரசிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு, தடுப்பதற்கு இந்த அரசு எந்த முயற்சியும் செய்யவில்லை, முயற்சி எடுக்கவில்லை. காவல்துறை செயலிழந்திருக்கிறது. முற்றிலுமாக காவல்துறை கோமாவிலே சென்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. எப்படி இருக்கும் காவல்துறை? எப்படி இருக்கும்? அங்கங்கே நடக்கின்ற குற்ற சம்பவங்களை முன்கூட்டியே அறிந்து அரசுக்கு தகவல் கொடுக்கின்ற, அறிக்கையை கொடுப்பது வேலை உளவுத்துறையுடைய வேலை. அந்த உளவுத்துறை இன்றைக்கு தன்னுடைய பணியை மறந்து முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது. திமுக அரசனுடைய கட்டுப்பாட்டில் சொல்வதற்கு பதிலாக திமுக என்ற ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாட்டிலே இன்றைக்கு உளவுத்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. திமுக குடும்பத்தினுடைய எடுபடியாக இன்றைக்கு உளவுத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. குற்ற சம்பவங்களை அறிந்து அதை முன்கூட்டியே தகவலை சொல்லி அந்த குற்றங்களை தடுக்க வேண்டிய காவல்துறை அதை விட்டுவிட்டு இன்றைக்கு எதிர்கட்சிகளை முடக்குவதற்காகவும் அச்சுறுத்தலுக்காகவும் இன்றைக்கு அந்த உளவுத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. குற்றவாளிகளை பின்தொடர்ந்து
அந்த குற்றவாளிகளை செய்ய இருக்கின்ற குற்றங்களை தடுப்பதற்கு பதிலாக எதிர்கட்சிகளையும் எதிர்கட்சி தலைவர்களையும் இன்றைக்கு உளவு பார்த்துக் கொண்டிருக்கிறது, வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த பணியை செய்ய வேண்டிய உளவுத்துறை குறிப்பா இன்னைக்கு இந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார், ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருக்கிறார். அவர் சொல்கிறார் ஒரு காரணம், முதலீடு பெறுவதற்காக போயிருக்கின்றார். அப்ப 10 நாளைக்கு முன்னாடி சென்னையிலே முதலீட்டாளர் மாநாடு நடத்தினீங்களே, அது எதுக்காக நடத்தினாலும் தெரியல. அந்த யாருக்கு முதலீடு? அது தமிழ்நாட்டுக்கா இல்ல ஸ்பெயினுக்கு போற இவருடைய குடும்பத்திற்கு முதலீட்டு ஈர்ப்பதற்காக போயிருக்காரா என்பது தெரியவில்லை. அவர் எதுக்காக போட்டோம், எந்த இழவுக்காக போட்டோம், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனால் உளவுத்துறையினுடைய ஐஜிக்கு என்ன வேலை? உளவுத்துறை ஐஜிக்கு ஸ்பெயின்ல என்ன வேலை? ஸ்பெயின் நாட்டில் பிரதம மந்திரி உளவு பார்க்க போறாரு. அவரு அங்க உளவு பார்த்து இங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அந்த ஸ்பெயின் நாட்டில் போய் நடவடிக்கை எடுக்க போறாரா? இங்கே வெட்டி கிழிக்காத முதல்வர் அங்க என்ன கிழிக்க போறாரு? உளவுத்துறை ஐஜிக்கு ஸ்பெயின் நாட்டில் என்ன வேலை என்பதை தெளிவுபடுத்தப்பட வேண்டும். என்ன காரணம்? அவருக்கும் முதலீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி காவல்துறையும் உளவுத்துறையும் தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கை காப்பாற்றப்பட வேண்டிய காவல்துறை இன்றைய ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்திலே திமுகவுடைய கட்டுப்பாட்டிலே முழுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. செயலிழந்து விட்டது, கோமாக்கு சென்று விட்டது. இன்றைக்கு பல்வேறு குற்றங்கள் இருக்கட்டும், இன்றைக்கு முக்கியமாக இந்த 2 ஆண்டு காலம் திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அமைதி பூங்காக இருந்த தமிழகம், வன்முறையற்ற நாடாக இருந்த தமிழகம், இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் வன்முறை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல், கூட்டு பாலியல் வன்முறை, அதைவிட குடும்பம் கொடுமை, இன்றைக்கு ஆணவ கொலை இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கிறோமா? பீகாரில் கேள்விப்பட்டிருக்கிறோம், யூபியில் கேள்விப்பட்டிருக்கிறோம். மதமாறி திருமணம் செய்தார், திருமணம் செய்கிற அந்த பெண்ணை அவர் குடும்பத்தார்களே சேர்ந்து கொலை செய்கிற சம்பவங்களை, நிகழ்வுகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தமிழகத்திலே இதுவரை நம்ம அப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கிறோமா? நம் குடும்பத்தை சேர்ந்த பெண் மாற்று மதத்தை சேர்ந்தவரை, இனத்தை சேர்ந்தவரை திருமணம் செய்தார். அதோடு அவருடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பாங்க, பேச மாட்டாங்க, இல்லை என்று சண்டை போட்டுப்பாங்க, கையால் வச்சுப்பாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு வட தமிழகத்தில், வட இந்தியாவில் நடைபெறுகின்ற அந்த பாசிச இன்றைக்கு எப்படி இந்தியாவை ஒரு நாடு ஒரு மதம் என்று மாற்ற முயற்சிக்கின்ற ஒரு நிலையிலே அங்கு ஏற்படுகின்ற இனப்படுகொலை போன்று ஒடுக்கப்பட்ட மக்களை அடக்கி ஒடுக்குகின்ற செயல் இன்றைக்கு வட இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை இங்கே ஸ்டாலினுடைய அரசிலே, இந்த தமிழகத்திலே இன்றைக்கு அரங்கேறுகிறது. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு இன்றைக்கு இந்த திமுக அரசால் தொடர்ந்து இந்த ஆட்சியிலே பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடைபெறுகிறது. அநீதிகள், அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அவமரியாதைகள், நம்ம எங்கேயும் போகணும், ஏன் வேங்க போற, அங்க போற, இங்க போற, இங்க நம்ம திண்டிவனம் நகராட்சியுடைய சேர்மன், திமுகவுடைய சேர்ந்த ஒரு சேர்மன், பெண் சேர்மன். துணை சேர்மன் யாரு? துணைத் தலைவர் யாரு? பட்டியல் இனத்தை சேர்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த துணைத் தலைவராக இருக்கிறார்.
இது நான் சொல்லுங்க, செஞ்சியார் சொல்ல, எங்க எம்எல்ஏ சொல்ல, யாரும் சொல்ல. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அந்த பட்டியலின சேர்ந்த அந்த பெண் தலைவர், துணைத் தலைவர் பேட்டியளிக்கிறார். என்னன்னு பேட்டியளிக்கிறார்? நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்ற ஒரே காரணத்திற்காக என்னை இந்த நகராட்சியிலே எனக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை. தலைவருக்கு பக்கத்திலே எனக்கு இறக்கை போடுவதற்கு இந்த திமுக தலைவர் மறுக்கிறார். நான் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரே காரணத்திற்காக என்னை இந்த திமுக அரசு நகரமன்றம் என்னை அவமதிப்பு செய்கிறது. உரிய அங்கீகாரம் அளிக்கவில்லை, எனக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்று சொன்னாரா இல்லையா? இன்று வரை அந்த துணைத் தலைவருக்கு தலைவருக்கு பக்கத்திலே இறக்கை போடப்பட்டதா? போட்டா சபாஷ், பாராட்டும். போட்டாங்களா? இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு போட்டாங்களா? அப்ப நாலு இன்னைக்கு இருக்காது. நேற்று போராட்டம் பண்ணி தான் வாங்கிக்கிறோம். இன்னைக்கு நம்ம போராட்டம்ன்றதால எப்படி நம்ம போராட்டம்ன்றதால கைது பண்ணலாம், அது மாதிரி எது எப்படியோ பாராட்டுக்குரியது. எப்படியோ ஒரு ஆர்ப்பாட்டத்தால அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைச்சது. சந்தோஷம். இந்த அங்கீகாரத்தையும் போராடிதான் அவர்கள் பெற வேண்டியிருக்கிறது. இதை நினைவில் கொள்ளுங்க. சமத்துவம் நீங்கள் வழங்கியிருக்க வேண்டுமா இல்லையா? இதை சொல்லி அவங்க 3 மாசம் ஆச்சு, 4-5 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2-3 கூட்டம் நடந்து போச்சு. ஏன் வழங்கல? இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பட்டியலின மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்ற உடனே இன்றைக்கு அவருக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு நீங்கள் என்றென்றும் நன்றி பெற்றுள்ளோம். இன்றைக்கு உச்சகட்டமாக அரங்கேறிருக்கிறது. பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு சிறுமி. இந்த சிறுமியை வேற எங்கேயும் இல்ல, எந்த ஊர்ல, நெல்லையோ மதுரையோ கோயம்புத்தூரோ கிடையாது. நம்முடைய விழுப்புரம் மாவட்டம், ஒருங்கிணைந்த மாவட்டம், இப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம், உளுந்தூர்பேட்டையில் இருக்கின்ற சிறுமி ரேகா. அந்த சிறுமியை நாங்கள் படிக்க வைக்கிறோம், மருத்துவ படிப்பு நாங்கள் படிக்க வைக்கிறோம் என்று ஆசை காட்டி மோசடி செய்து அந்த பெண்ணை கருணாநிதி என்கின்ற திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், கருணாநிதியின் பெயர் வச்சாலே ஊருக்கு ஊர் கருணாநிதி பேர் வைக்கிறார். அந்த கருணாநிதியுடைய மகன், மருமகன் வீட்டிலே வீட்டு வேலை செய்வதற்காக அழைத்து சென்று படிப்பதற்கு போக அனைத்து வசதிகளும் படிப்பதற்கு நாங்கள் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். படிப்பு போக எங்கள் வீட்டு வேலையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று அந்த சிறுமிக்கு நேர்ந்த கொடுமை, அநியாயம், வன்கொடுமை இன்றைக்கு பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் அந்த சிறுமியும் தாயாரும் சொன்னதை நாம் கேட்டிருப்போம், பார்த்திருப்போம், எல்லா காதுகளும். ஆனா ஸ்டாலின் காதுல மட்டும் உள்ளாது, சிவடன் காது உள்ளாது. என குற்றம் செய்தவர்களே திமுக. அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி இந்த சிறுமியை நிர்வாணப்படுத்தி உடம்பு முழுவதும் சூடு வைக்கப்பட்டிருக்கிறது, பட்டினி போடப்பட்டிருக்கிறார். கொடுமை செய்த முடியை சிறுமி, 16 வயது சிறுமியை அந்த முடியை வெட்டியிருக்கிறார்கள். மகனும் மருமகளும் கருணாநிதியுடைய மகனும் மருமகளும், கருணாநிதியுடைய மருமகளும் அந்த சிறுமியை நிறுவனப்படுத்தி உடம்பு முழுவதும் சூடு வைத்து முடியை வெட்டி பட்டினியிட்டு கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் என்று அவரே இன்றைக்கு பத்திரிகை முன் வந்து இன்றைக்கு பேட்டி அளித்திருக்கிறார். புகார் கொடுக்கப்பட்டது. ஆனால்
இந்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வழக்கு பதிவு செய்வதற்கு முதலிலே மறுத்தது, பிறகு பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் வந்த பிறகு ஒரு வழக்கை பதிவு செய்கிறது. கைது செய்ய வேண்டிய அதிலும் வன்கொடுமை சட்டத்திலே வேற பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போக்சோ சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சுதந்திரமாக இருந்த அந்த கருணாநிதியுடைய மகனையும் மருமகளையும் நான் கைது செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த காவல்துறை முனையவில்லை. என்ன காரணம்? திமுக, ஸ்டாலின் தலைமையிலான திமுக காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது. அனைத்து கட்சியிலும் எதிர்கட்சிகள் குரல் கொடுக்கின்றன. இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் கண்டன அறிவிக்கை கொடுக்கிறார். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த கருணாநிதியுடைய மகனையும் மருமகளையும் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் காதல விழாத மாதிரி, செவிட காதல விழுந்த மாதிரி எதையுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் பிறகுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இந்த வன்கொடுமையில் ஈடுபட்ட பட்டியலின சிறுமியை நிறுவனப்படுத்தி உடம்பு சூடு வைத்து பட்டியலை போட வைத்து தலைமுடியெல்லாம் வெட்டிய அந்த கருணாநிதியுடைய மருமகளையும் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிக்கை வெளியிட்டார். அப்ப நேரம் சூடு உரைக்குதான் சூடு. அறிக்கை வெளியிட்டு 24 மணி நேரத்தில் கைது செய்யப்படுகிறார். இல்லைன்னா இன்னைக்கு கைது கிடையாது, இல்லைன்னா அரசு கிடையாது. இன்றைக்கு அந்த குற்றவாளியை தப்பிப்போவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை அவருக்கு எந்த நிவாரணமும் இந்த அரசு வழங்கவில்லை. யாராருக்கும் எதற்கும் கொடுக்கிறார் நிவாரணம். ஆனால் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த சிறுமி உடமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த சிறுமிக்கு இந்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசு இதுவரை ஒரு சல்லி காசை நிவாரணமாக வழங்கவில்லை. படிப்பதற்கு இந்த அரசாங்கம் முழு செலவையும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வதற்கு இந்த திமுக ஸ்டாலினுக்கு மனமில்லை, எண்ணமில்லை. ஏன்னா அவர் பட்டியலின மக்கள். வேற யாராவது இருக்கட்டும், யாராவது 3 லட்சம் மொத்தம் அவங்க கொடுப்பார். ஆனா அந்த மக்களுக்கு உதவி செய்வது. ஆனா ஓட்டு மட்டும் வேணும், பட்டியலின ஓட்டு மட்டும் வேணும். பட்டியலினத்தை சேர்ந்த தலைவர் திருமாவளவன் வேணும், அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேணும். ஆனா அந்த இனத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நடைபெறுகின்ற கொடுமைகளையும் அநீதிகளையும் எதிர்த்து தட்டி கேட்கின்ற அந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இந்த ஸ்டாலினுக்கு எண்ணம் இல்லை, மனமில்லை. இதுதான் திமுகவுடைய ஸ்டாலினுடைய இரட்டை வேடம் இன்றைக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் பேசுகிறார். இன்றைக்கு பாரதிய ஜனதாவை கடுமையாக விமர்சனம் செய்கிறார். பாரதிய ஜனதா என்பதை விட அந்த கட்சியினுடைய கொள்கைகளை, அந்த மனவெறியை, இனவெறியை, மொழி வெறியை இன்றைக்கு திரு திருமாவளவன் அவர்கள் கடுமையாக எழுந்து கொண்டு வருகிறார். ஆனா இதெல்லாம் நீங்க 3 மாசத்துக்கு தான். திமுக நம்பி எந்த பயனும் கிடையாது. முதல் நாளாக நாளைக்கு பாரதிய ஜனதா தப்பித்தவரை வெற்றி பெற்றார். முதல் நாளாக பாரத மோடிக்கு ஜெய் என்று போடப்போது இந்த ஸ்டாலின். மோடிக்கு ஜெய், மோடிக்கு ஜெய் என்பது அப்படி கூட்டம் செஞ்சுக்க போறான் டெல்லியில. அன்னைக்கு உங்களுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு உங்க நிலைமை என்ன? உங்களுடைய இனத்தினுடைய மக்களுக்கு இணைக்கப்படுகின்ற கொடுமைகளை, வேங்கவேலிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த கொடுமை, பள்ளி மாணவருடைய தொட்டியிலே கலக்கப்பட்ட அந்த மலை
இன்னைக்கு உளுந்தூர்பேட்டில் ஏற்பட்ட சிறுமி கேட்ட குருமியை உங்களால் கூட்டணி தர்மத்திற்காக இன்றைக்கு உங்களால் கேட்க முடியாத ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. திமுக என்றைக்குமே இரட்டை வேடம் கொடுக்கின்ற இயக்கம். தந்தையை போலே புள்ள அப்பா கருணாநிதியை போலே ஸ்டாலினும் ஒரு நாள் இந்த திமுகவை நம்பி நீங்கள் ஏமாறப் போவது நிச்சயம். ஆகவே இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த அரசு, திமுக அரசு, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது, வன்முறைகள் அதிகரித்திருக்கிறது, பாலியல் வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. அதை இந்த அரசு உடனடியாக தடுத்து நிறுத்தி கடுமையான நடவடிக்கைகளை இந்த அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் தலைமையிலான அரசு வாய்ச்சாடம் பேசாமல், வாய்ச்சாலங்களை பேசாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். இந்த சிறுமிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இந்த அரசு பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்ல வேண்டிய காலம் விரைவிலே நெருங்கி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. இந்த பட்டியலின மக்கள் கண்டிப்பாக இந்த அரசுக்கு தங்களுடைய பலத்தை காட்டுவார்கள். ஆகவே இந்த அரசு இனியும் அந்த மக்களுக்கு துரோகம் செய்யாமல், நடிக்காமல், நாடகம் போடாமல் அந்த மக்களுக்கு நியாயத்தை வழங்குங்கள். பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு நிவாரணம் வழங்குங்கள். நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான நிதி உதவிகளையும், அந்த மாணவி படிப்பதற்கான அனைத்து உதவிகளும் இப்போ கூட நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியை நேரிலே சென்று 2 லட்சம் ரூபாயை நிதியை அளித்த ஒரே அனைத்து ஒரு திமுக ஒரு மாவட்ட செயலர் நீங்க இருக்கிற அமைச்சர் எல்லாத்தையும் டீ கடை பன் கடை எல்லாருக்கும் போறாரு. அங்க போறது அவங்க ஒரு குட்டி போடி அவங்க எல்லா கோயிலும் போய் எல்லா கோயிலும் போறாங்க. போறது தப்பு இல்லை, போங்க. அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியை போய் பாருங்க. பாத்தியா, ஆர்வம் சொன்னியா, நிதி குட்டியா, இது வரைக்கும் குட்டிங்களா? யாரும் இல்லை. ஒரு கவுன்சிலர் கூட போல. ஆகவே இந்த அரசு இந்த பட்டியலின மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். உரிய உத்தரவாதங்களை அளிக்கப்பட வேண்டும். அந்த குற்றங்களை செய்த அந்த குற்றவாளிகளுக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த குற்ற செயலில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகளுக்கு விரைந்து அந்த வழக்கை விசாரித்து தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.